Daily. Taste the Daily. வணக்கம். நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக சிபிஐக்கு உத்தரவிட்டதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை குறித்து அறிக்கை விட்டிருக்கிறார். முதல்ல அவர் தன்னை அவர் எடுத்த நடவடிக்கை குறித்து தன்னையே அவர் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். 2018 ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நெடுஞ்சாலைத்துறையிலே 4800 கோடிக்கு ஊழல் செய்ததற்காக வழக்கு தொடரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்ந்தேன். அந்த வழக்கிலே நாங்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை. ஆனால் நீதிமன்றமே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இவ்வளவு பேசுகிற பழனிசாமி நேற்றைய தினம் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். அவர்தான் முதல்ல உச்சநீதிமன்றத்தை நாடி அவர் மீது சிபிஐ வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தடை பெற்றார். அந்த வழக்கு நடைபெற்றது 2021 விசாரணைக்கு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த வழக்கை தொடர்ந்த நானே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று எடப்பாடி கேட்டதற்கு ஆட்சேபனை இல்லை என்று நாங்கள் சொன்னோம். காரணம் என்னவென்று கேட்டால் சிபிஐ வேண்டும் என்று நாங்கள் எந்த காலத்திலும் கேட்டது கிடையாது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. நீங்கள் எல்லாம் மறந்திருக்கக்கூடும். 2016 ஆண்டு தமிழ்நாட்டிலே திருப்பூருக்கு அருகில் தேர்தல் நேரத்தில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியிலே பிடிபட்டது. அப்பொழுது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. மறைந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள். அந்த 570 கோடி ரூபாய் கட்டுக்கட்டான நோட்டுகள் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி கண்டெய்னர் லாரியிலே வந்தது. அது எங்கிருந்து வந்தது? கோவை மாவட்டத்திலே இருந்து திருப்பூரிலே நடு ரோட்டிலே கைப்பற்றினார்கள். 570 கோடி, ₹1 ₹2 இல்லை, 570 கோடி. இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம் திராவிட முன்னேற்ற சார்பில். அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று 2017-18 உத்தரவு போடப்பட்டது. இன்றைக்கு 2024 இருக்கிறோம். உங்களை எல்லாம் நான் கேட்கிறேன், சிபிஐ இதுவரையில் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கி இருக்கிறதா, விசாரணை நடத்தி இருக்கிறதா என்பதை அவர்கள் கூர்ந்து நீங்கள் தான் சம்மந்தப்பட்டவர்களையும் கேட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் சிபிஐ எப்படிப்பட்ட விசாரணை செய்யும் என்பதற்கு இதைவிட எதிர்காட்டு தேவையில்லை. ₹1 ₹2 570 கோடி. இதுவரையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தம், யாருடைய பணம் என்று கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு சிபிஐ சொல்லவில்லை. அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்பதை போல உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்து ஏறத்தாழ 57 மருத்துவர்களை அனுப்பி செங்கற்பட்டு, சேலம், காஞ்சிபுரம் போன்ற பல மருத்துவமனைகளிலிருந்து டாக்டர்களையும் அனுப்பி
அதோடு மட்டுமல்ல, கலெக்டர் மாற்றப்பட்டார், எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். ஆக எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டது. நேற்றைக்கு தீர்ப்பிலே கூட அந்த தீர்ப்பை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் யோகியரை போல அப்பீல் போகக்கூடாது, சிபிஐ விசாரணைக்கு தயாராக நான் கேட்கிறேன். இவர் தானே முதலில் ஓடினார், இவருடைய சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று இன்றைக்கு பேசுகிறார். இவருடைய ஆட்சியில் ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கே கெட்டுவிட்டது என்று சொல்கிறார். இவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா? இதே சென்னையில் ஒரு மத்திய அமைச்சராக இருந்த தலித் எழுநரை அவருடைய மருமகனே கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கிலே நேற்று இது 2 நாட்களுக்கு முன்பு தான் தீர்ப்பு கூட வந்தது. நீங்கள் எல்லாம் ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். அது யாருடைய ஆட்சியில் நடந்தது? ஆக தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதமில்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அங்கே ஒசூரிலே வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டது கூட தனிப்பட்ட விவகாரம், காதல் விவகாரம். உடனடியாக சம்மந்தப்பட்டவர் கொலை செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தஞ்சாவூரிலே ஒரு ஆசிரியை கொலை செய்யப்பட்டதை எடப்பாடி சொல்கிறார். அதுவும் தனிப்பட்ட தகராறு. அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது என்ன என்பதை முதல்ல எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடியில் நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. 13 பேரை சுட்டுக் கொன்றது எடப்பாடி. அது என்ன சொன்னார்? நான் டிவியிலே பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தானே எடப்பாடி. அதே போல இவருடைய தலைவி இதய தெய்வம் என்று சொல்கிறார்கள். அம்மா அம்மா என்று மூச்சுக்கு 32 தடவை சொல்லுகிற இவருடைய அம்மா கடைசி காலத்தில் வாழ்ந்தது கொடைநாட்டில் தான். ஏறத்தாழ 3 ஆண்டு காலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கொடைநாட்டில் இருந்து தான் இங்கே கவர்மெண்ட்டே நடத்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அதிகாரிகள் எல்லாம் காலையிலே கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போவார்கள், கொடைநாட்டில் சந்தித்து விட்டு இரவு வந்து வருவார்கள். ஆக கொடைநாட்டிலே உட்கார்ந்து கொண்டு அந்த அம்மையார் வாழ்ந்து அரசியல் கடைசி காலத்தில் இருந்த இடம் கொடைநாடு என்பது எல்லோருக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். கொடைநாட்டில் இருந்து கோட்டை இயக்கி கொண்டிருந்தவர் தான் அன்றைய முதலமைச்சர், அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அந்த அம்மையார் வாழ்ந்த கொடைநாட்டு வீட்டையே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது காப்பாற்ற முடிந்ததா? அங்கே காவலாளியாக இருந்த ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார். 5 கொலைகள் அங்கே நடந்திருக்கிறது. அது தொடர்பாக பல கோடி ரூபாய் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள் என்று எல்லாம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில். அதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு கெட்டதற்கு ஒரு அடையாளமே தவிர ஸ்டே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது எந்த வகையிலும் நியாயமல்ல. அதேபோல் இவருடைய ஆட்சியில் எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு என்னிடத்தில் சான்றுகள் இருக்குது. கும்பகோணத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை குத்தி கொலை 2018 நவம்பர் 2ஆம் தேதி. பெரம்பலூர் அருகே பட்டம்பகலில் ஆசிரியை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை ஆகஸ்ட் 14, 2018. ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆசிரியை படுகொலை, கணவன் கைது டிசம்பர் 23, 2020. கல்லூரி ஆசிரியை கழுத்தை அறுத்து தீ வைத்து எரித்து கொலை, கோவை ஜனவரி 8, 2017. கள்ளக்காதல் விவகாரம், காரை ஏற்றி கொலை செய்தது ஏன்? கைதான காதலன் பரபரப்பான வாக்குமூலம், சென்னை மே 9, 2017. அரசு பள்ளி முன் ஆசிரியர் படுகொலை தூத்துக்குடி அருகே அரசு பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது 8/7/2019. இப்படி இவருடைய ஆட்சியிலே இவ்வளவு ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று நான் தனிப்பட்ட விவகாரங்கள். அதே போல் தான் தஞ்சையிலே நேற்று நடந்திருக்கிறது. ஆக இதை வைத்துக்கொண்டு
சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பு. அது மட்டுமல்ல, குற்றங்கள் இன்றைக்கு கொலைகள் குறைந்திருக்கிறது. ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும். 2020 இவர் ஆட்சியில் இருக்கிற போது 1672 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ரிப்போர்ட் கடைசியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் 792 கொலைகள். அதோடு மட்டுமல்ல, சென்னையிலே ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ரவுடிகளை ஒதுப்பதற்காக டிஎஸ்பி ரேங்கில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொருடைய ஜோனுக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பியை போட்டு ரவுடி எலிமெண்ட்ஸை கண்காணிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு சென்னையை பொறுத்தப்பட்டிலும் ரவுடிசம் குறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆக இது போன்ற எல்லா நடவடிக்கை எடுக்கிற போது இங்கே ஒரு ஸ்டே இன்சூரன்ஸ் நடப்பதை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயமல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன். மொத்தமாக சேர்த்து சொல்றேன். நான் ஒவ்வொரு ஆண்டா சொல்றேன். கணக்கே இருக்கு. கணக்கு தப்பு சொல்றது. கடைசி ஒவ்வொரு வருஷமா அப்படின்னா அவர் கொலையிலன்னு பார்த்தா 1 லட்சம் கொலை நடந்திருக்கு அவருடைய ஆட்சியில். அதிமுக ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில் இருந்து அவங்க ஆட்சி விட்டு இறங்குற வரையில் எடுத்து பார்த்தா 1 லட்சம் கொலைன்னு நான் சொல்கிறேன். நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன். முதல்ல எல்லாத்தையும் காட்டியிருக்கேனே. அவர் கடைசியாக 2020 1672. இன்று கணக்கு கொடுக்கப்பட்டது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 792 கொலைகள் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, 2023-24 1500 அவரோட 100 குறைஞ்சிருக்கு. இப்போ 792 தான் நடந்திருக்குது. ஆக குறைந்து கொண்டு வருகிறது ரவுடிசத்தை. அதுக்கு இவ்வளோ பேசுகிறார்களே. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகுதான் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழகத்தையே உருக்கக்கூடிய ஒரு கொலை நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் கொலை. அதை வைத்து பூதாகரமாக பேசினார். அந்த கொலை வழக்கு எப்படி என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆகியிருக்கிறது என்றது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பட்டவர்த்தமாக வெளிவந்தது. இப்போ யாரும் அதை பற்றி பேசுவதே கிடையாது. இந்த 2 பிரச்சனை வைத்து தான் விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். அதிலும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை நடந்தது. அப்படி இருந்தும் விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக மக்கள் சரியாக இருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே தவறான கருத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக முட்டி போட்டு எதோ பல கர்ணங்கள் அடித்து எடப்பாடி செய்து பார்க்கிறார். நிச்சயமாக அது எடுபடாது. தளபதிக்கு இன்றைக்கு இப்பொழுது கூட ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அக்னி நியூஸ் சர்வீஸ் என்று அந்த கருத்து கணிப்பு தான் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி கூட சொல்லியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறது. ஜார்க்கண்டில் இழுபறி என்று சொல்கிறது. அதே அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 54% ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் எம்கே ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட், 17% ஆர் சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட், 29% ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஆக இந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்குற போது 71% மக்கள் இந்த அரசுக்கும் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் ஆதரவாக இருக்காரு. இந்த 29% இருக்குதுல்ல, இதில் தான் எல்லாரும் பங்கு போடுறது. அந்த கொலை நடந்த இடத்தை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பள்ளியா இருக்குது, ஒரு நீதிமன்ற வளாகமா இருக்குது, இந்த மருத்துவமனை தாக்கப்படும் மருத்துவமனை உள்ளே நடத்துறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இது எல்லாமே பள்ளிக்கூடம் அவங்க பண்ணிட்டாங்க. இது இந்த சம்பவத்தை அட்வொகேட் பண்ண நடக்கணும், நியாயம் சொல்லலை. அதற்காக வருந்துகிறோம். நடந்திருக்கிறது உள்ளபடியே வருத்தத்துக்குரிய ஒன்று தான். ஆனால் அதை பேசுகிற யோகிதை எடப்பாடி கிடையாது. அதுதான் அதாவது அந்த சம்பவத்தை நாங்கள் அதை ஊக்குவிக்கல, அது நியாயப்படுத்தலை. அதுக்காக கண்டிக்கிறோம். அதுக்குரிய எல்லா நடவடிக்கை எடுத்தோம். துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக போய் பார்த்து ஆறுதல் சொன்னார் டாக்டருக்கு.
அதே போல் அங்கே இந்த சம்பவங்கள் வந்து தவிர்க்க முடியாது, இன்னிவிட்டபிள். ஒரு பெரிய சொசைட்டியில் இதெல்லாம் வந்து நடக்கிறது, ஒரு பெரிய சர்க்காரில் நடக்கிறது தான். ஆனால் இதை வச்சு பெருசாக சுவாதி கொலை நடக்கு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பட்டம் பகலில் நடந்து என்னாச்சு? அதில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஜெயிலில் செத்தார, இவங்க ஆட்சியில் தான் நடந்தது. இப்படி நீங்கள் டிக் பண்ணிங்களா ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அதற்கு லா அண்ட் ஆர்டரை கனெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ரேஷ்னல் கொஸ்டின் கேட்டீங்க. சுவாதி கொலை எங்கே நடந்தது? ரயில்வே ஸ்டேஷன், நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில். அந்த பையன் கைது செய்யப்பட்டான், அவன் ஜெயிலில் செத்தான். ஜெயிலில் உங்கள் கஸ்டடி, லா அண்ட் ஆர்டர் உங்கள் கையில் எல்லாம் இருந்து என்னாச்சு? ஏன் மறைச்சிங்க? பொள்ளாச்சியில் என்னாச்சு? பொள்ளாச்சியில் பாலியல் நிகழ்ச்சி எவ்வளோ கேவலமானது. அந்த குழந்தைங்களை கொண்டு போய் படத்தை எடுத்து காட்டி அண்ணா என்னை விட்டுருங்கன்னு கதறுது. அந்த கதற காட்சியெல்லாம் எடப்பாடி ஆட்சியில் நடந்ததா இல்லையா? அதான் லா அண்ட் ஆர்டரு. நீங்கள் கேட்டதுக்காக நான் சொன்னேன். பொள்ளாச்சியில் என்ன நடந்தது? அந்த குழந்தைகளை பள்ளிக்கூட பெண்களை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு காட்டி பிளாக்மெயில் பண்ணி நடந்ததெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் தானே. அதுக்கு அண்ணா என்னை விட்டுருங்கன்னு கதறுது அந்த குழந்தைங்க. நடந்ததா இல்லையா? ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மாற்றம் ஏற்பட்டிருக்குதா இல்லையான்றதான் நான் சொல்லியிருக்கேன். அவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்ப வக்கீல்கள் அதே மாதிரி ஆசிரியர்கள் தனி சட்டம் வேணும்னு வர்றாங்க. இப்போ உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்குன்னா, நீங்க வந்து என்ன நடவடிக்கை உடனடியாக எடுத்திருக்கிறது. எல்லா விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறோம். அதுக்கு பல சாட்சிகளை நான் சொல்லியிருக்கிறேன். அதான் நான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் வருத்தப்பட வேண்டிய ஒன்று, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, விரும்பத்தகாத நிகழ்ச்சி தான் நடந்து விட்டது. அதற்காக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. திமுக அதிமுக குறை கூறுறதும் அதிமுக திமுக குறை கூறுறதும் நடக்கவே தவிர நாட்டுக்கு இன்னுமே நல்லது செய்ய வேண்டும் உயர் நீதிமன்றம் ஒரு கண்டனத்தை. அதே நீதிமன்றம் எங்களை பல முறை பாராட்டியும் இருக்கிறது. சில நீதிபதி இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீதிபதி கருத்துக்களை நான் பதில் சொல்லுவேன். நீதிமன்றம் சிறப்பாக பாராட்டி இருக்கு தமிழக அரசு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஹைகோர்ட் பாராட்டி தமிழக அரசு நடவடிக்கை பாராட்டி இருக்கிறேன். கள்ளக்குறிச்சி விவகாரத்துல சிபிஐ மேல்முறையீடு உயர்நீதிமன்ற உத்தரவு அது வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். திமுகனுடைய ஸ்டாண்டை நான் சொல்லிட்டேன், அரசு முடிவெடுத்து சொல்லுவாங்க. பல சிகிச்சை கொடுக்கக்கூடிய நேரம் இடங்கள்ல வந்து தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அந்த அறிக்கையில எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டியிருக்காரு. தொடர்ந்து சுகாதாரத்துறை வந்து சீர்கேட்டிருக்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு. அதாவது வந்து அவர் சொல்றது கரெக்ட் இருக்கட்டும். நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அப்படி நடக்கிற இன்சூரன்ஸ் எடுத்து காட்டுங்க. ஏதாவது அவர் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்ற, உங்க கண்ணுக்கு தெரியல. இல்லை உங்களை கேட்குறேன், நீங்க எல்லா பிரச்சனையும் போட்டு எல்லா இடத்துலையும் போறீங்க. அந்த மாதிரி சம்பவம் இருந்தால் போட்டு காட்டுங்களா? காட்ட மாட்டீங்க. ஏதாவது காட்டியிருக்கீங்களா? அதாவது அவர்களை விட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகம். நீங்க ரவுண்ட் தி கிளாக் சுத்திட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்தா நீங்க விட்டு வைப்பீங்களா? போட்டு காட்டிட்டே இருக்கீங்க. நீங்க போட்டு காட்டிட்டு காட்டிக்க மாட்டீங்களா? அவர் வாய் பிடித்ததா அவருக்கு பாவம் என்ன பண்ண, அவர் ட்ரபிள்ல இருக்காரு. அவர் தன்னை காப்பாத்திக்கணும். அவர் நிக்காம ஐ ஃபீல் பிட்டி ஃபார் ஹிம். தட்ஸ் ஆல்.